இப்போ வந்து நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் எடுத்துக்கலாமே, அங்கே மினிமம் வேஜஸ்ன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. குறைந்தபட்ச ஊதியம் எந்த தொழிலாலும் பண்ணட்டும், அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச ஊதியங்கிறது அரசு நிர்ணயிச்சிருக்கு. அது மாதிரி தமிழகத்தில் இங்கே வந்து எதுவும் இல்லை, செக்டாரை பிரிச்சு. அதான் இது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டினுடைய வீடியோக்கள், இந்த மீடியாக்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இடதுசாரின்னு ஒன்று இருக்கிறதாகவே அவன் கண்ணில் படலை. யாரோ மற்றவங்கள அவர் ஒருத்தர் வந்து இந்த தாவேகாவா ஒருத்தர், அப்புறம் அந்த சீமான், அப்புறம் அந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ் தேசிய இயக்கங்கள், அப்புறம் அப்படி இதை மாதிரி வெவ்வேறு விதமான முறையில் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் வந்து மிக குழப்பமாக இருக்குது. ஒரு அதுவும் கெட்ட அரசியலாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, நம்ம நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோசம். அதாவது இவங்க யாருமே வந்து மக்கள் நலனுக்கு பேசக்கூடிய கிடையாது. அவன் சொந்த கதையை சுயலாபத்துக்காகத்தான் எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏக்கள் எடுத்தீங்கன்னா, ஒன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா மணல் வாரியாக இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தொழில் நடத்தி அந்த தொழில் மூலம் கல்வியாக இருக்கும், கல்வியை வியாபாரம் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. தொழிலாளி பக்கம் பேசக்கூடிய ஒரு திமுக எம்எல்ஏ கொண்டு வாங்க ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க, ஒரு அதிமுக எம்எல்ஏ கொண்டு கிடைக்க மாட்டாங்க. அப்போ இப்போ சட்டமன்றத்திலே பேசுறதுக்கு கிடைக்காத ஒரு நாட்டில் இந்த அரசியலை பற்றி நம்ம இது எப்படி மாற்றுறதுங்கிறது தான் நாங்கள் விவாதம் வரணும். ஆமாம், அது இதுதான் முழுக்க உண்மை. இந்த எம்எல்ஏக்களும் இவங்கள்லாம் யாருடான்னா, இவங்க பூரா சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. அரசியல் ரொம்ப மோசமாக இருக்குது. இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றுறாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றம் ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அரசு ஒன்று சொன்னால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்காது. எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ சமீபத்தில் கல்வி வளாகங்களில் இருக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் விவாதத்துக்கு வருது. அதுக்கு போராடுறது எஸ்எஃப்ஐ தான். ஆனால் அது வெளியே தெரியலை. ஒருத்தர் சாட்டை அடி அடிச்சுக்கிட்டு அவன் தான் நம்ம நிற்கிற மாதிரி காமிக்கிறான் ஒருத்தன். என்ன இது மீடியாக்கள், நியூஸ், எல்லா விதமான அந்த கொள்கை பரப்பு சாதனங்களும் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு முதலாளிகள் கையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் நினைத்ததை மட்டுமே அவங்க செய்கிறாங்க. அவர் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க, எதை காட்டணும்னு நினைக்கிறாங்க, அதை மட்டுமே மக்கள் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கி அதுதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி மக்களை புரிய வைக்கிறாங்க. அப்போ அது அவங்க மண்டையில் திணிக்கப்படுது. அப்போ இதற்கு எதிராக நம்ம இன்னைக்கு இப்போ கொண்டு போகணும்னா, இதற்கு நமக்கு ஒரு வலுவான ஊடகத்தினுடைய எதிர்பிரச்சாரங்களை முறியடித்து நம்மளுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான வளமான ஒரு மீடியாவை நம்ம வந்து அதை நம்ம தீக்கதிர மாற்றணும். நம்மளுடைய மற்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துகிற மாதிரி அதற்கேற்றபடி நம்ம வந்து ஒரு நம்ம தனியாக ஒரு சில ஏற்பாடுகளை நம்ம செஞ்சாகணும். இது செய்தால்தான் நம்ம வந்து இந்த எதிர் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு இன்றைக்கி வேணால் எலக்ட்ரானிக் யுகமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஏற்றபடியான வியூகங்களை நம்ம கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய இது சரிதான். ஆனால் அதுவே வந்து நம்முடைய சக்திக்கு அது போதாது. பட் நம்ம மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள், கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்கள், மக்கள் மனசில் இருக்கக்கூடிய மூடக்க பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் போகணும்னு சொன்னால் மக்கள் நெருங்கி பழகி இருக்கக்கூடிய கிளைகள், கட்சி கிளைகள் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு நெருக்கமாக போய் அவங்களுக்கு சொல்லணும். பகுத்தறிவை பற்றி பெரியாருக்கு மாலை போட்டால் பார்த்தாது, சும்மா அவரை சாமியாக்கிட்டா அது என்ன அர்த்தம் அது? எனவே பகுத்தறிவையும் அறிவியல் பையிலையும் உள்ளக்கூடிய பின்னல் வலை போல் உள்ள கட்சி கிளைகள் செயல்படணும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஒரு கிளையில் ஒரு உறுப்பினர் இருந்தால் போதும். அவர் என்ன பண்ணுவார், மற்ற எல்லாத்தையும் வந்து இணைச்சிடுவார். அதாவது அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் விவரம் தெரிந்த ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு கிளையில் இருந்தால் அந்த கிளை பக்காவாக வேலை செய்யும். ஆமாம். இப்போ இந்த மாநாட்டு என்ன பண்ணணும்னா, கட்சி கிளைகளை
அரசியல்படுத்துவது மட்டுமல்ல, தத்துவ ரீதியாக பலப்படுத்துவது அப்படின்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வகுப்படுக்கிறது அல்ல அது பிரச்சனை. களத்தில் இறங்கி அதாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து அந்த அதுக்கு நிறைய ஏராளமான அனுபவங்கள்ல மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த அனுபவங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து வெறுமன மார்க்ஸ் என்ன சொன்னார், லெனின் என்ன சொன்னார், மாசியத்துங்க என்ன சொன்னார், நம்ம தலைவர் என்ன சொன்னாங்க, நம்ம அந்த காலத்தில் இவ்வளோலாம் போராடி இருக்கோம் பாருங்க என்று மட்டும் சொல்வதால் அது போகாது. இன்னைக்கு அவன் மனசில் என்னென்ன தப்பான எண்ணங்கள் இருக்குது அதை போக்குவதற்கு நான் என்ன சொல்லணும், எந்த சம்பவத்தை சுட்டி காமிக்கணும் அங்கிற இது இருக்குல்ல, இது அதுக்கு இவங்களை தயார் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஏராளமான தலைமையில் இருக்கிறவங்க அதுக்கான திட்டமிடணும். பார்ட்டி எஜுகேஷனுங்கிறது என்னன்னு கேட்டால், கரண்ட் பாலிட்டிக்ஸில் கட்சியினுடைய இலக்கை நோக்கி, கட்சியினுடைய திட்டத்தில் குறிப்பிட்ட அந்த இலக்கை நோக்கி போகிறோமா இல்லையா என்று ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் அவனை சுய பரிசீலனை பண்ண வைக்கணும். ஒரு மாநாட்டில் இப்போ நடக்கும், இந்த மாநாட்டில் கடுமை விவாதங்கள் நடக்கும், காரசாரமாக நடக்கும், எல்லாம் நடக்கும். அது ஒன்று தான் நமக்கு கட்சி மாநாடு தான் கட்சியை பலப்படுத்துகிறது, கட்சியை ஒழுங்குபடுத்துகிறது. எனவே இந்த மகாநாடு மிகப்பெரிய விவாதத்தை, கட்சி உறுப்பினருடைய தரத்தை உயர்த்துவதற்கு பழைய முறையில் உள்ள வரை தப்பு, புதிய வகையை கண்டுபிடிக்க வேண்டும், அது பற்றிய ஒரு பரிசீலனையை இந்த மகாநாடு உருவாக்குனா வரக்கூடிய தலைமை அதை பற்றி யோசிப்பாங்க. அதுதான் என்னுடைய இது. இல்லை, கல அனுபவமும் அதுதான். எங்கெல்லாம் மக்களோட நம்ம நெருங்கி மக்களுடைய அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்காக நம்ம இருக்கிறோமோ அந்த மக்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. இப்போ நம்ம கட்சியினுடைய உயிர்நாடியாக இருக்கிறதே இந்த பிரச்சாரங்கள், முதலாளித்துவ பிரச்சாரங்களை முறியடிக்கணும்னாலே நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்து மக்களை நோக்கி போடுவதற்கான அமைப்பு இது வெகுஜன ஸ்தாபனம் தான். அப்படியானால் இந்த வெகுஜன ஸ்தாபனங்களை மக்களோட பிரச்சனைகளுடைய இந்த வெகுஜன ஸ்தாபனங்களும் சுயேட்சையாக செயல்படணும். இம்மீடியட்டாக அந்தந்த எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கோ அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி சுயேட்சையான செயல்பாட்டை அதிகரிக்கணும். இந்த சுயேட்சையான செயல்பாட்டை அதிகரிக்கிற அதே நேரத்தில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த வெகுஜன ஸ்தாபனத்தில் பணிபுரியும் தோழர்களுக்கும் கட்சி திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் உள்வாங்கி கொண்டு பணிபுரியணும், அதற்கான அரசியல் கல்வியை அவர்களுக்கு போதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் தோழர். நீங்கள் இந்த வெகுஜன ஸ்தாபனத்தினோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வெகுஜன அமைப்பு என்பது கட்சியினுடைய ஏராளமான தீர்மானங்கள் இருக்குது, இதை பற்றி அனுபவங்களும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெகுஜன அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், ஒரு சோசியலிஸ்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது இருக்கணும் உள்ள. அது மக்களுடைய கோரிக்கைகள் விதவிதமாக இருக்கும். இப்போ விவசாயி ஒரு கோரிக்கை வச்சுருப்பான், தொழிலாளி ஒரு கோரிக்கை வைப்பான், சிறு முதலாளி ஒரு கோரிக்கை வைப்பான். இப்போ இதெல்லாம் வந்து ஒன்று முரண்படும். அப்போ முரண்படுற காலத்தில் நம்ம எப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கணுங்கிறதுக்கு கட்சி தான் வழிகாட்டணும் வச்சுருந்தாங்க. உதாரணமாக தொழிற்சங்க இயக்கத்தை வந்து திமுக எதுக்காதீங்க, ஏன்னா பகைவன்மை யார்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி. அவன் வந்து அவன் அட்டகாசம் பண்ணுறான், எப்போவாலும் வந்துடுவான்னு. பட் திமுக வந்து உறுதியாக எதுக்குதான்னு பார்த்தா அது இல்லை, ஏன்னா அது அந்த கொள்கையை அமல்படுத்துது. இது இந்துத்துவ ஜனநாயகம்னா, இதை இந்துத்துவனா மோடி வந்து ஆரிய இந்துத்துவன்னா இப்போ திராவிட இந்துத்துவ மாதிரி போய் மிக பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இதுல எல்லாம் வந்து நம்ம வெகுஜன அமைப்பை வந்து அந்த கரண்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி கொண்டு போனால் அந்த அமைப்பு செயல்படாது. சோர்வு தட்டும், கோரிக்கை ஒன்றும் உருவாகாது. இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, எஸ்எஃப்ஐ தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த நல்லா பண்ணுறாங்க. பட் அதில் போய் நீங்கள் வந்து இதை பேசாத அதை பேசாதேன்னு சொல்லலாம் கஷ்டம். அவங்கள விட்டுறணும். இந்த விஷயத்தில் அதிகாரிகள், அரசினுடைய பழையகால கொள்கை, மெயின்டெனன்ஸ் இல்லாதது, நிர்வாக சீர்கேடு, இது ஏதோ திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுக காலத்தில் நிர்வாகிகள் இருக்குதுங்கிறதே நம்ம சேர்த்து நம்ம சொல்லணும், பொதுமக்களுக்கு சொல்லணும். ஏன் இது ஏதோ இவன் வந்து எடப்பாடி சொல்கிறதுனால நீங்கள் என்னமோ அவர் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிறாரு, இல்லை, அவங்க காலத்தில் இருந்தே இந்த சீரியல் வந்திருக்கிறது என்பதை எஸ்எஃப்ஐ சொல்கிறதுக்கு
நம்ம அவங்களுக்கு மெட்டீரியல் சுயேட்சையான செயல்பாட்டை அனுமதிச்சு நம்ம பார்ட்டி பிளானிங் ப்ரோக்ராம் அடிப்படையில் அதை அவங்க சொல்ல வைக்கிறதா அதுதான் அதனுடைய இதாக இருக்கும். அப்படிதான் மெது அமைப்பை தொழிற்சங்கமானாலும் சரிதான், மாணவர் சங்கமானாலும் சரிதான், வாலிபர் சங்கமானாலும் சரிதான், அதெல்லாம் அந்தந்த நோக்கத்துக்கு கட்சியினுடைய வழிகாட்டுதல் என்னன்னா ஜனநாயகம், மக்கள் உரிமை, இந்த ரெண்டும் இணைக்கிறது தான். அதில்னா இந்த மாநாடு வந்து சாதாரண மாநாடு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச கட்சி உறுப்பினர்களில் ஒரு கணிசமான பகுதியினர் வந்து நம்முடைய நடைமுறையில் மாற்றம் தேவை, ஆனால் எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த இயக்கம் இருக்குது. இளம் தோழர்கள் நான் சந்திக்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சரியான வழிகாட்டுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இந்த மாநாடு வந்து ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். மாநாட்டில் முடிவெடுப்பாக நினைக்கிறோம் தோழர். தோழர், நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைய சூழலில் இந்த மகாநாடு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு இடதுசாரி பக்கம் திருப்பக்கூடிய முறையிலே அங்கே விவாதங்கள் நடக்கும். கண்டிப்பாக அந்த இடதுசாரிகள் திருப்பத்துக்கு போகிற பொழுது ரெண்டு விஷயத்தை, ஒன்று நம்ம வந்து பாஜக அரசினுடைய மோடியினுடைய அந்த சனாதன அரசியலுக்கு எதிராகவும் போரிடுகிற பொழுது மாநில அரசினுடைய நிர்வாக திறமையின்மையையும் ஊழலையும் எதிர்த்து நாம் நிற்போம் என்று முடிவெடுத்தால் ஒழிய இந்த உதிரி கட்சிகள்லாம் தலையெடுக்காமல் போகும். நம்ம தான் எடுக்கணும். அதை மாநிலத்தில் உள்ள திமுக வந்து பாஜக எதுக்குதா ஓகே, ஆனால் நிர்வாக திறமை குறைவாக இருந்து அதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னா தப்பு, கேட்போம் கண்டிப்பாக என்று சொல்லக்கூடிய முறையில் ரெண்டு முனையில் அவர்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுதுதான் இந்த மகாநாடு வெற்றி பெற்றதாக மக்கள் கருதுவார்கள். நிச்சயமாக தோழர், நிச்சயமாக அதை நோக்கி இந்த மாநாடு கண்டிப்பாக இருக்கும்.